சாமந்தி செடி வாங்கினா எப்போவுமே சில டைமில் வந்து காஞ்சி போயிடும். புது செடி வாங்கினா அது போல் காயாமல் இருக்கணும்னா நம்ம கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு கிளை பிரான்ச்சஸ் வந்து பதையம் வைக்கணும்னு சொல்லுவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம பிரான்ச்சஸ் கட் பண்ணுறதை விட பாருங்கள், நீங்கள் சில டைமில் பிரான்ச்சஸை கட் பண்ணுவோம். ஏன்னா பூவெல்லாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் கிளையும் பாதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பிரான்ச் வந்து நம்ம மண்ணுக்குள்ளே வைப்போம். இது போல் கூட நீங்கள் சில டைமில் வைக்கலாம். அந்த கிளையை பொறுத்து நம்ம அது போல் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இது போல் ஒரே ஒரு லீஃப் வர இடத்துல கொஞ்சமாக பிரான்ச் ஒட்டியிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு லீஃபு கொஞ்சம் பிரான்ச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் 1/4 பங்கு கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லா தெரியும். இந்த லீஃப் இருக்குது, பக்கத்தில் கொஞ்சமாக வந்து பிரான்ச் இருக்கும். இங்கே சைடில் தளிர் வந்து இருக்கும். சில டைமில் வரலன்னா கூட லீஃப் மட்டுமே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன பிரான்ச்சோடு நீங்கள் சாயிலுக்குள்ளே அப்படியே வச்சிடணும். இந்த லீஃபு கொஞ்சம் மண்ணுக்குள்ளே போகிறப்பல வைக்கணும். எதுக்கு அது போல் நான் வைக்கலான்னு சொல்கிறேன்னா, நிறைய வேர் வரும். அது போல் வைக்கும்போது காயாமையும் இருக்கும். நான் இன்னொரு இந்த ரோஸ் செடியில் வச்சுருக்கேன். அது போல் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது நம்ம விட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு லீஃப் வச்சுருக்கேன். நான் சொன்ன ஸ்டெம்மு சின்ன பிரான்ச் ஒட்டின்னு இருக்கும்னு சொல்லிட்டு அது உள்ளே போகிறப்பல வச்சேன். ஆனால் இங்கெல்லாம் எதுவும் தளிரெல்லாம் வரல. அது பக்கத்தில் பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்கா, அங்கே தான் தளிர் வருது. அதாவது மண்ணுக்குள்ளேருந்து எழும்பி வருது கிளை. நாளைக்கு வந்து நல்லா தெரியும், கொஞ்சம் மேலே ஹைட்டு வந்துடும். அதுக்கு சொல்கிறேன் நான். ஒரு லீஃபு கொஞ்சமாக பிரான்ச் இருக்கிறப்பல நீங்கள் கட் பண்ணிவிட்டு, ஏற்கனவே வீடியோஸில் காமிச்சிருப்பேன் எப்படின்னு சொல்லிட்டு, அது போல் நீங்கள் கட் பண்ணி வச்சா கூட கண்டிப்பாக வரும். இப்போ இதில் நம்ம பார்க்கலாம். அது போல் பாருங்கள், இப்போ ஒரு இலை லீஃப் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ண இடத்துல தான் நான் எடுக்க சொல்லியிருக்கேன். இதில் நம்ம வீடியோ காட்டுறதுக்காக நான் இது போல் கிள்ளி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ லீஃப் இருக்குது, இங்கே கொஞ்சமாக பிரான்ச் இருக்குது, இங்கேயும் கொஞ்சமாக பிரான்ச் இருக்குது. அதாவது கொஞ்சம் போல் கொஞ்சமாக தான் இருக்கும். இங்கேயும் கொஞ்சமாக தான் இருக்கும். இங்கே வந்து லீஃப் இருக்கும். இந்த லீஃப் சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வச்சுக்கலாம் அப்படியே. பாருங்கள், இது போல் வந்து சாயிலுக்குள்ளே உள்ள பிரான்ச் வந்து உள்ளே போகிறப்போல் வச்சிடணும். லீஃப் எல்லாம் கவர் பண்ணிடணும் சாயில். அது போல் வச்சு தான் இந்த இடத்துல வந்து இந்த லீஃப் பக்கத்தில் பிரான்ச் வந்தது பாருங்கள். ஏன்னா அது போல் வச்சா தான் நல்லது. ரூட் வந்து அதிகமாக வரும், சீக்கிரமாகவும் வளரும். பிளான்ட்டு எந்த பாதிப்பு இல்லாமல் வரும். சாமந்தி செடியிலேருந்து ஒரே ஒரு இலை வச்சா கூட ரூட்டு வரும்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஏற்கனவே வீடியோஸ் கூட பண்ணியிருக்கேன் நான். அது போல் அதுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து லீஃப் வச்சா வரலையா இருக்கும் அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சமாக பிரான்ச் இருக்கிறப்போல, அதாவது ஒரே ஒரு லீஃபு கொஞ்சமாக பிரான்ச் இருக்கிறப்போல கட் பண்ணிவிட்டு மண்ணுக்குள்ளே இது போல் புதைச்சி வச்சிடலாம். கண்டிப்பாக ரூட்டு வரும். இந்த ஒயிட் கலர் சாமந்தி கூட நல்லா தழுத்து வருது சீக்கிரமாக கட்டிங்ஸ் வச்சா. ஆனால் வந்து உடனே வெயிலில் வைக்க தேவையில்ல. சப்போஸ் வெயிலில் தான் ஏற்கனவே வச்சுருக்கீங்கன்னா பரவாயில்ல, அப்படியே கரெக்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஏன்னா இது வந்து ரோஜா செடி வந்து நான் மாடியில் தான் வெயிலில் வச்சுருக்கேன், அதனால் தழுத்துக்கிச்சு பாருங்கள். ஆனால் தண்ணி வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குது லைட்டாக. அது போல் வச்சுக்கணுமான்னு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.